உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் கோவி செழியன் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சராக அவர் நேற்று பதவியேற்ற நிலையில் இன்றைக்கு கோவி செழியன் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம் என்ன? கனிமொழி வணக்கம். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கோவி செழியன் தன்னுடைய அறைக்கு கோப்புகளில் கையொப்பமிட்டு அவர் முறைப்படி பதவியேற்றிருக்கின்றார். ஏற்கனவே நேற்று ராஜ்பவனில் அவர் கையொப்பமிட்டு அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அமைச்சராக இணைந்தார். அவருக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டது. இன்று தலைமைச் செயலகத்திற்கு வந்தார். அவருக்கென்று தனியாக அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே இருந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவருடைய அறை தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியின் அறை அவர் பொன்முடி வசமே இருக்கின்றது. அவர் வனத்துறைக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் கூட அவர் தன்னுடைய அறையை மாற்றவில்லை. அவர் ஏற்கனவே இருந்த அதே அறை பெயர் பலகை மட்டும் மாற்றப்பட்டது. பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் என்பதற்கு மாற்றாக பொன்முடி வனத்துறை அமைச்சர் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தற்போது அந்த அறை தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய உயர்கல்வித்துறை அமைச்சரை உயர்கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றிருக்கிறார்கள். இனி உயர்கல்வித்துறை அமைச்சராக தன் பொறுப்புகளை அவர் தொடருவார். ஏற்கனவே அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராமச்சந்திரன், அதாவது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அவர் இன்றைய தினம் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏற்கனவே இருந்த சுற்றுலாத்துறை அமைச்சருடைய அறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் மற்றொரு அமைச்சரும் இன்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய கோப்புகளில் கையொப்பமிட்டு தன்னுடைய வழக்கமான அலுவல் பணிகளை தொடர்ந்து வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் கோவி செழியன் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.